மேலாடை சொன்ன 4 திருடர்கள் கதை. குந்தர நகரத்தை கோயிலவர்மன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்த காலத்தில் தலைநகருக்கு இருக்காத தூரத்தில் மாதகிபுரம் என்ற சிற்றூரில் கார்த்திகேயன் என்ற ஒரு பக்கா திருடன் இருந்தான். அவனுக்கு முழு திருடன், முக்கா திருடன், அரை திருடன், கால் திருடன் அப்படின்னு 4 மகன்கள் இருந்தாங்க. ஒரு நாள் பக்கா திருடன் தன்னுடைய 4 மகன்களோட திறமையை சோதிக்க விரும்பி முதல் திருடனான கால் திருடனை கூப்பிட்டு, மகனே, இன்றைய தினம் உன் திருட்டு சாமர்த்தியத்தை சோதித்து பார்க்க போகிறேன். நீ எந்த அளவில் தொழிலை தேர்ச்சி பெற்றிருக்க அப்படின்றத இதில் நீ காட்டணும். நீ குந்தர நகரத்துக்கு போய் பட்டப்பகலில் திருடிட்டு சூரியன் அஸ்தமிக்கு முன்பாகவே திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொன்னான். கால் திருடன் கதை. கால் திருடன் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்ட கிளம்பினான். முதல்ல ஒரு ஓட்டாஞ்சல்லியை 1 ரூபாய் போல் வட்ட வடிவமாக மடித்து துணியில் முடித்து தோளில் போட்டுட்டு போனான். குந்தலபுரத்தை அடைஞ்சதும் கால் திருடன் முதல்ல ஒரு முடி வெட்டுறவன் வீட்டுக்கு போனான். ஏற்கனவே அவன் வேறொருத்தருக்கு முடி வெட்டிகிட்டு இருந்தான். அதுக்கு கூலியாக எப்போவுமே ஓரணா வாங்குறது தான் வழக்கம். அவன்கிட்ட போய் கால் திருடன் சொன்னான், நான் அவசரமாக போகணும், அதனால் எனக்கு முதல்ல முடி வெட்டி முகச்சவரம் செய்துவிடு அப்படின்னு சொன்னான். உனக்கு அதுக்கு நான் 4 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னான். ஓரணா வேலைக்கு 4 அணா கிடைக்கிறதுனால பேராசை கொண்ட முடிவெட்டுறவன் ஏற்கனவே வந்தவரை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு முதல்ல கால் திருடனுக்கு முடிவெட்டி சுத்தமாக முகச்சவரம் செஞ்சு விட்டான். அப்போது கால் திருடன் தன்னோட துணியில் முடிஞ்சு வச்சுருந்த ஓட்டாஞ்சலியை காட்டி, என்கிட்ட 1 ரூபாயா இருக்குது, கூலி போக மிச்சம் 3/4 ரூபாயா கொடுப்பியான்னு கேட்டான். முடி வெற்றவன்ட்ட சில்லறை இல்லைன்னு சொன்னதும், நீ என் கூட வந்தா நான் உனக்கு மாற்றி தர்றேன் அப்படின்னு கால் திருடன் முடி வெற்றவனுக்கு வேலை இருந்ததுனால அங்கே விளையாடிட்டு இருந்த தன்னோட 5 வயசு மகனை கால் திருடனோட அனுப்பி வச்சான். கால் திருடன் அந்த பையனை கூப்பிட்டு நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போனான். அங்கே இவனை பார்த்த ஜவுளி கடைக்கார யோகி என்னும் பெரிய மனுஷன் அப்படின்னு மதிப்பிட்டு தன்னுடைய விலையுறந்த ஜவுளிகளையெல்லாம் எடுத்து பரப்பி காமிச்சாரு. கால் திருடனும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டுச்சேலை முதலான ஜவுளிகளை எடுத்து மூட்டையாக கட்டிட்டு, கடைக்காரரே, இவ்வூரை எடுத்த குளக்கரையில் என் மனைவி குடும்பத்தாரெல்லாம் வண்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சமான சரக்குகளை எடுத்துட்டு அவற்றுக்குரிய பணத்தையும் பிடிக்காத சரக்குகளையும் தர்றேன். நீங்களாவது இல்லை உங்களுடைய ஆட்களாவது என்னோட வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த தருணத்தில் கடையில் ஆட்கள் யாரும் இல்லாததுனால கடைக்காரர் யோசனை பண்ணார். அதற்குள் கால் திருடன், கடைக்காரரே, தயக்கம் வேண்டாம், இந்த குழந்தை இங்கேயே உங்கள் வசம் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் பணத்துடனும் கடைக்காரரும் சரக்குகளுக்கு பதிலாக அவனுடைய குழந்தை ஈடாக இருக்கிறதுன்னு நினச்சி ஜவுளிகளை கொடுத்து கால் திருடனை அனுப்பிச்சிட்டாரு. ஜவுளிகளோட கால் திருடன் ஓட்டமும் நடையுமா கிளம்பி சூரிய அஸ்தமனத்துக்குள் தன்னுடைய தகப்பனான பக்கா திருடனிடம் போய் ஜவுளி மூட்டையை காண்பிச்சான். புத்திரனோட திறமையை கண்டு தகப்பனும் பலே திருடா அப்படின்னு புகழ்ந்தான்.